ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்கென்று 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் கவனிக்கும்படி விரும்புகிறேன். வேதம் இப்படி சொல்லுகிறது: தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். 32வது வசனம்: கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான வார்த்தை, தேவன் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். இதே வசனத்தை சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலேயும் நாம் இதே வசனம் எழுதியிருக்கிறதை காணலாம். அன்புக்குரிய பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலேயும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கேடகமாக இருந்து நடத்த விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, தம்மை நம்புகிற அனைவருக்கும். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஜாதி, மத, இன, மொழி, நிற வேற்றுமையின்றி அவரை நம்புகிற அனைவருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்பிக்கைக்குரியவர். அதனால்தான் அந்த வசனத்தின் ஆரம்பத்தில் எழுதியிருக்கிறது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. The refined word of God. புடமிடப்பட்ட வசனம். அப்படியானால் அது முழுக்க 100% நம்பக்கூடிய ஒரு வார்த்தை. பிரியமானவர்களே, எல்லா நேரமும் எல்லா மனிதருடைய வார்த்தையும் நம்பிவிட முடியாது. ஆனால் கர்த்தருடைய வசனமோ புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். ஒரு கேடகம் என்பது பாதுகாப்புக்கு. தேவன் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறாராம் பாதுகாப்பாக. எத்தனை ஆசீர்வாதம்! பாதுகாப்பற்ற உலகத்தில் வாழ்கிறோம். பல விதங்களிலே சரீரத்தின்படியும் பாதுகாப்பு தேவை, மனரீதியாகவும் பாதுகாப்பு தேவை. We need an emotional coverage. We need an emotional defense. பல நேரங்கள் சரீரம் மாத்திரமல்ல, நம்முடைய மனதும் பல நேரங்களிலே பாதிப்புக்குள்ளாகிறது, வேதனைக்குள்ளாகிறது. தேவன் கேடகமாக இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய மனதுக்கும் சரி, நம்முடைய உடலுக்கும் சரி, நம்முடைய குடும்பத்துக்கும் சரி, நம்முடைய பொருளாதாரத்துக்கும் சரி, அவர்தான் கேடகமாக நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர். எத்தனை ஆசீர்வாதம்! அதே அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும்பொழுது எப்படிப்பட்ட கேடகம் என்று வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எப்படிப்பட்ட கேடகமாக தேவன் நமக்கு இருக்கிறார்? என்ன கேடகத்தை தேவன் நமக்கு தருகிறாராம்? இரட்சிப்பின் கேடகம் என்று எழுதியிருக்கிறது. இரட்சிப்பின் கேடகம். ஆம் பிரியமானவர்களே, இயேசப்பாவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற போது, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க அவர் இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார். அவரை நம்பி வருகிற போது, ஆண்டவரே, தூய்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு நன்மையான ஒரு வாழ்க்கை நான் வாழட்டும், எனக்கு உதவி செய்யும் என்று அவரை கூப்பிடுகிற போது அவருடைய பரிசுத்த இரத்தம் நம்மை கழுவுகிறது. அவர் நம்மை ரட்சிக்கும் தேவன். நம்முடைய ஆத்துமாவுக்கும் ரட்சிப்பவர் தான். அப்படி ஒரு ரட்சிப்பின் கேடகத்தை தேவன் தருகிறாராம். எத்தனை ஆசீர்வாதம்! அந்த ரட்சிப்புக்குள்ளே கேடகமாக அவர் நமக்கு தருகிற போது, எந்த விதத்திலேயும் சத்துரு பிசாசானவன் நம்மை அவருடைய ரட்சிப்பிலிருந்து பிடுங்கி கொள்ளாதபடி, ரட்சிப்பை இழந்து விடாதபடி தேவன் பாதுகாக்க கிருபை தருகிறார். அது நிமித்தம் கூடவே என்ன ஆசீர்வாதம்! அந்த வசனம் சொல்லுகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும்.
சிறுமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் உங்களையே தாழ்வாக நினைத்து கொண்டிருக்கலாம், அல்லது இந்த உலகத்திலே நீங்கள் இருந்த இடத்திலிருந்து நீங்கள் கீழே விழுந்திருக்கலாம். அவருடைய காருண்யம், ரட்சிப்பின் கேடகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு தருகிற காருண்யம் நிச்சயமாக உங்களை பெரியவனாக்கும். இந்த உலகத்திலே உங்களை ஒரு உன்னதமான இடத்திலே, ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே தேவன் வைத்து உங்களுக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். இன்றைக்கு அநேகருக்கு தங்கள் எண்ணங்களை, உணர்வுகளை எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாது. there is no safety. நீங்கள் ஒன்று சொல்ல அதை வேறு விதமாய் திரித்து பேச அநேகர் இருக்கலாம். ஆகவே யாரை நம்பி சொல்லுவது என்று தெரியாத அநேகர் தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். தம்மை நம்புகிறவருக்கு கேடகம். நீங்கள் அவரிடம் நம்பி எதையும் சொல்லலாம், உங்கள் இருதயத்தை திறக்கலாம். வேதத்திலே எழுதியிருக்கிறது, அன்னாள் என்ற ஒரு சகோதரி தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றினார். she poured out her heart. நீங்கள் எதையும் எல்லாவற்றையும் அவரிடம் சொல்லுங்கள். மனிதரிடம் எல்லாவற்றையும் சொல்லுவது அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கவே இருக்காது. ஆனால் தேவனிடத்திலே உங்களுடைய நல்லது, கெட்டது, உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே தேவனிடத்திலே தெரிவிக்க கண்டிப்பாக முடியும். அவர் நம்மை ரட்சிப்பின் கேடகத்தை தந்து நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற நல்ல தேவன். பிரியமான சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையின் போராட்டங்களினால் அடிபட்டு அந்த அலைகளினால் அலக்கழிக்கப்பட்டு இன்றைய அநேகர் தவிக்கிறதை தேவன் அறிவார். அநேகருக்கு பாதுகாப்பில்லாத ஒரு உணர்வு, வேலையிலே பாதுகாப்பில்லை, வாழ்க்கையில் பாதுகாப்பில்லை, குடும்பத்தில் பாதுகாப்பில்லை, உறவுகளில் பாதுகாப்பில்லை, எதிர்காலத்திலே பாதுகாப்பில்லை. இத்தனை சூழ்நிலைகளிலே உங்களை என்னையும் பாதுகாத்து கேடகமாக நிற்க ஒரு உன்னதமான தேவன் இருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிற அவருடைய வசனம் புடமிடப்பட்டது. அவரை அல்லாமல் தேவன் யார்? பிரியமானவர்களே, அவரிடம் வருகிற போது அவர் நிச்சயமாக நமக்கு அனைவருக்கும் என்று எழுதியிருக்கிறது. அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். நிச்சயமாகவே தேவன் நமக்கு உன்னதமான அடைக்கலம், கேடகம். எதுவரைக்கும்? நீங்கள் அதே அதிகாரம் 2 சாமுவேல் 22 கடைசி வசனத்தை வாசிக்கிற போது சதா காலமும் என்று எழுதியிருக்கிறது. forever, forever, உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் சதா காலமும் தேவன் நமக்கு அப்படியே ஆசீர்வதிப்பார், கிருபை தருகிறார். கேடகமாக நின்று வழி நடத்த அவர் வல்லவர். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். எதை நினைத்தோ நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம், கலக்கத்தில் இருக்கலாம், குழப்பத்தில் இருக்கலாம். உங்களுக்கு கேடகமாக நிற்கிற ஒரு தேவன் இருக்கிறார். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆய்ஸ்திரங்களை எல்லாம் இந்த கேடகம் முறித்து விடுகிறது. அவரை தொடாமல் உங்களை யாரும் தொட முடியாது. வேதம் சொல்லுகிற அவர் கண்ணின் விழி போல நம்மை பாதுகாக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, உங்கள் எல்லா காரியத்தையும் தேவனிடம் தெரிவித்து விடுங்கள். முழுமையாய் நம்புங்கள். வேதம் அது ஒன்றைத்தான் எதிர்பார்க்கிறது. கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நீங்கள் முழு உள்ளத்தோடே, முழு மனதோடே தேவனில் சார்ந்து கொள்ளுங்கள், அன்பு கூறுங்கள். முழு மனதோடே கர்த்தரை நம்புங்கள். பிரியமானவர்களே, அரைகுறையாய் அல்ல, சந்தேகத்தோடு அல்ல. உங்களை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். உங்களை நேசிக்கிற நல்ல இயேசு இருக்கிறார். நிச்சயமாக இந்த பொல்லாத உலகத்திலே, மாயை நிறைந்த உலகத்திலே, தீங்கு நிறைந்த உலகத்திலே கேடகமாக நிற்கிற தேவன். அநேகர் சாட்சி சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கடைசி ஆபத்தான நேரம், ஆக்சிடெண்ட் நடக்க போகிற அந்த நேரத்தில் இயேசுவே என்று கூப்பிட்டு, அவருடைய நாமத்தை கூப்பிட்டு தப்புவிக்கப்பட்ட அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஒரு முறை ஒரு சைக்கிளிலே போய்கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய சாட்சி இப்படி சொன்னார்கள். ஒரு சின்ன பாதை, அந்த ரோடு ஒரு குறுகிய சாலை. இந்த சைக்கிள் போய்கொண்டு இருக்கும்போது எதிரே பெரிய லாரி வருகிறது நிற்காமல். அந்த கடைசி நேரம் தப்புவிக்க வழி இல்லை. இயேசுவே என்று கூப்பிட்ட மாத்திரத்தில் ஒரு ஆச்சரியமான பாதுகாப்பை தேவன் தந்து அவரை தூக்கி நிறுத்தினார் என்று அந்த சாட்சியில் அவர் சொன்னார். இந்த கடைசி நேரம் என்ன செய்வது? தப்புவிக்க வழி இல்லை, மரணம் நிச்சயம், மோத போவது நிச்சயம். ஒரே ஒரு சத்தம், ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே. கர்த்தர் காப்பாற்றினார் என்று. எத்தனை ஆசீர்வாதம்! பிரியமானவர்களே, எப்பொழுதும் அவரை கூப்பிடுவோம், எல்லாவற்றிற்கும் அவரையே கூப்பிடுவோம். அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். காரணம், நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற தேவன். புதுசாக எத்தனையோ வைரஸுகள் வந்து கொண்டிருக்கிறது. புதிதாக நமக்கு சவால்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு நேசிக்கிறவர்கள் நாளைக்கு நேசிப்பார்களா என்று தெரியாத சூழ்நிலை. ஆனால் ஒன்று நிச்சயம், என்றைக்கும் சதா காலமும் forever God will be your shield. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய வசனம் புடமிடப்பட்டது. அவருடைய வழி உத்தமமானது என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய வழிகளை அல்ல, கர்த்தருடைய வழிகளை தெரிந்து கொள்ளுவோம். அவர் கேடகமாக இருக்க அவருடைய வழிகளை தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார். மாயையான எத்தனையோ வழிகள் இருக்கிறது உலகத்திலே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன இயேசு உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாமா? நம்முடைய எல்லா தேவைகளையும் அவரிடம் சொல்லுவோம். எல்லா சூழ்நிலையும் அவரிடம் சொல்லுவோம். அவர் பரிசுத்தப்படுத்தி நடத்துவார். பாவம் மேற்கொள்ளாதபடி ஆத்துமாவை பாதுகாத்து நடத்துவார். ஜெயமான வாழ்க்கையை தருவார். நிச்சயமாக உங்களை தூக்கி எடுக்கிறவர். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய வல்லமையான கரம் இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவதாக. சதா காலமும் உள்ள கேடகமாய் இருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே உம்மை நம்புகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ரட்சிப்பு தகப்பனே, ரட்சிப்பின் கேடகத்தை தந்து நீர் பாதுகாக்கிறீர். உம்முடைய காருண்யம் ஒவ்வொருவரையும் பெரியவனாக்கட்டும். உம்மை முழுமையாய் நம்புகிற ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறீர். இப்பொழுது உம்முடைய கரம் தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா போராட்டங்களும் நீங்கட்டும், சுகவீனம் நீங்கட்டும், தரித்திரம் நீங்கட்டும், குறைவுகள் நீங்கட்டும். நிறைவான உம்முடைய ரட்சிப்பை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் கட்டளையிடுங்கப்பா. தகப்பனே, வழக்குகளை சிக்கி கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற தேவன். அந்த வழக்கிலே உம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணி ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை தாரும். அலைச்சல்களுக்கு தப்புவியும், மன உளைச்சல்களுக்கு நீங்களாக்கும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைகள் நீங்கட்டும், கசப்புகள் நீங்கட்டும். உம்முடைய பரிசுத்த சமாதானத்தை கட்டளையிடும். ஆசீர்வதித்து பெரியவர்கள் ஆக்கும். உம்முடைய இரத்தத்துக்குள்ள வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.